10th standard chapter 8 statistics and probability exercise 8.1 question number 11 நம்ம சேனல் வந்து கதரும் கணிதம் exercise 8.1 question number 11 in a study about viral fever the number of people affected in a town were noted as அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்திருக்காங்க find its standard deviation அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்கு சொல்யூஷன் given கொடுத்திருக்கிற இந்த செட் ஆஃப் டேட்டாவை எடுத்து நாங்க எழுதிட்டோம் முதல்ல உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் டேட்டா வந்து டூ செட் ஆஃப் டேட்டா ஓகேவா ரெண்டு வேல்யூ இருக்குது ஒன்று எக்ஸுக்கு இருக்குது இன்னொன்று எஃப்க்கு இருக்குது டூ செட் ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு கிவனில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன டைப்புன்னு பாருங்கள் கண்டினியூஸ் டைப்பா டிஸ்கிரிட் டைப்பான்னு பாருங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து ஒத்த சிங்கிள் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்கிரிட் டைப் ரெண்டு வேல்யூவாக இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கண்டினியூஸ் டைப் ஓகேவா ரெண்டு வேல்யூவாக இருக்குங்க அதனால கண்டினியூஸ் டேட்டா இது ஓகே ஸோ கண்டினியூஸ் டேட்டானா நம்மளுக்கு என்ன மெத்தடுனா ஒரே ஒரு மெத்தடு தான் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் அந்த சம்ம செய்யணும் ஓகேவா அதனால ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் செய்ய போகிறேன் அதுக்குள்ளே ஃபார்முலா அங்கே இருக்குது அந்த ஃபார்முலாவை எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன் இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அதாவது ஒன் செட் ஆஃப் டேட்டாக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் செட் ஆஃப் டேட்டாக்கும் டூ செட் ஆஃப் டேட்டா ஃபார்முலாக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த சம்மேஷனுக்குள்ள இங்க வந்து வெறும் டி ஸ்கொயர் இருக்கு அங்க வந்து எஃப் டி ஸ்கொயர்னு இருக்கும் ஒரு எஃப் எக்ஸ்ட்ரா வரும் மாதிரி இங்க சம்மேஷனுக்குள்ள வெறும் டி இருக்கா அங்க வந்து ஒரு எஃப் எக்ஸ்ட்ரா வரும் சம்மேஷனுக்குள்ளலாம் எஃப் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ எஃப்டின்னு இருக்கு ஓகே ஸோ அது மாதிரி இங்க ஸ்மால் என் இருக்கிற இடத்துல இங்க வந்து கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லியிருக்கும் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் என்னோட ஃபார்முலா வந்து என்னன்னா கேபிட்டல் என் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் இது வந்து இங்க மட்டும்தான் இருக்கும் இங்க இருக்காது ஓகேவா அப்புறம் வேற டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சிங்கிறது இங்கேயும் இருக்கும் ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான் டியோட வேல்யூ சரியா ரைட் இப்போ நம்ம சம்முக்குள்ள வருவோம் இந்த ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலால நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னா சி வேணும் என் வேணும் சம்மேஷன் எஃப்டி வேணும் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் வேணும் ஓகேவா ஸோ நான் எப்பவுமே உங்களுக்கு டேபிளில் என்ன போடுவேன்னு சொல்லுவேன்னா சம்மேஷனுக்கு உள்ள என்ன இருக்கோ அதை போடுவேன்னு சொல்லுவேன் அதனால சம்மேஷனுக்குள்ள எஃப்டி இருக்கு அதனால எஃப்டி போடணும் அப்புறம் சம்மேஷனுக்குள்ள எஃப்டி ஸ்கொயர் இருக்கு அதனால எஃப்டி ஸ்கொயர் போடணும் ஸோ இந்த எஃப்டி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாது எஃப் தனியாக இருக்கணும் டி தனியாக தெரியணும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால எஃப்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டுக்கிடுங்க டின்னு ஒரு காலம் போட்டுக்கிடுங்க இந்த டி தான் வந்து என்னன்னா ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஏ பை சி அதனால டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சின்னு எழுதிக்கிடுங்க அடுத்தது வந்து இந்த டி நான் எனக்கு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு எக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ் தெரிஞ்சாதான் நான் வந்து டியை கண்டுபிடிக்க முடியும் அதனால எக்ஸ்னு ஒரு காலம் போட்டுக்கிடுங்க ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ அப்படி தான் நம்மளுக்கு கிவன் டேட்டால கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸோட வேல்யூ தான் கிவன் டேட்டால கொடுத்துருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஓகேவா அதை எடுத்து அப்படிங்க வெர்டிக்கலா எழுதிருங்க அடுத்தது எஃப் இந்த ஃப்ரீக்வன்சி செகண்ட் வேல்யூ இந்த டேபிள்ல கிவன் டேட்டால வந்து செகண்ட் வேல்யூ கொடுத்துருக்கல அதுதான் எஃப் ஃப்ரீக்வன்சி அதை எடுத்து அப்படிங்க வெர்டிக்கலா எழுதிருங்க இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ வச்சுட்டு சம்ம செய்ய முடியாது ஓகேவா அதனால மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸினுடைய வேல்யூக்கு இந்த மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் மிடில் வேல்யூ 0க்கும் 10க்கும் மிடில் என்ன நம்பர் வரும் 5 10க்கும் 20க்கும் மிடில் என்ன வரும் 15 20க்கும் 30க்கும் மிடில் 25 30க்கும் 40க்கும் மிடில் 35 40க்கும் 50க்கும் மிடில் 45 50க்கும் 60க்கும் மிடில் 55 60க்கும் 70க்கும் மிடில் 65 ஸோ இந்த மிட் வேல்யூவை தான் இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி செய்யணும் இனி இந்த பழைய எக்ஸ் வேல்யூவை நம்ம மறந்துடலாம் இனி இது கிடையாது ஆட்டத்தில் கிடையாது ஓகேவா நம்ம சம்மில் இது கிடையாது இனி இந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு செய்யணும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ் இருக்கு ஓகே ஆனால் ஏயும் சியும் சொல்லணும் நம்ம என்னன்னு இந்த எக்ஸோட வேல்யூவில் மிடில் வேல்யூக்கு பேர் தான் நம்மளுக்கு என்னன்னா ஏ ஓகேவா இருக்கையில மினிமம் வேல்யூ என்னன்னு பாருங்க 5 எக்ஸோட வேல்யூ மினிமம் வேல்யூ 5 மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவுனா 65 ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் மிடில் நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும் அது வந்து 35 வருது ஓகேவா 35 வந்து மிடில் வேல்யூவா இருக்கு ஸோ அதனால அதை வந்து ஏக்கு பதிலாக நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது சி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூக்கு எல்லாத்துக்குமே காமனாக டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்கு 5ல இருந்து 10 ஆட் பண்ணா 15 15ல இருந்து 10 ஆட் பண்ணா 25 இந்த மாதிரி 10 வந்து என்ன செய்யுது காமன் டிஃபரன்ஸா இருக்கு எக்ஸோட வேல்யூல காமன் டிஃபரன்ஸ் வந்து 10 இருக்கிறதுனால சிக்கு பதிலாக நான் 10 போட்டுக்கிடுது ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவாக நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டியோட வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா 5 மைனஸ் 35 வந்து -30 -30 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா -3
அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 15 மைனஸ் 35 வந்து -20 -20 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா -2. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 25 போட்டிங்கன்னா 25 மைனஸ் 35 வந்து -10 -10 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா -1. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 35 போட்டிங்கன்னா 35 மைனஸ் 35 0 0 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 0. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 45 போட்டிங்கன்னா 45 மைனஸ் 35 வந்து 10 10 10ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 55 போடுறீங்க 55 மைனஸ் 35 வந்து 20 20 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 65 போட்டிங்கன்னா 65 மைனஸ் 35 வந்து 30 30 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3. ஸோ இப்போ நம்ம டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு எஃப்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஃப்டிக்கு வந்து இந்த எஃப் வேல்யூவையும் இந்த டி வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 3 இன்ட்டு -3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9. அப்புறம் 5 இன்ட்டு -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -10. 16 இன்ட்டு -1 மல்டிப்ளை பண்ணால் -16. 18 இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ணால் 0. 12 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் 12. 7 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 14. 4 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12. ஸோ எஃப்டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் வேணும். இந்த டி டேம் ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்புறம் எஃப்டி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த எஃப்ஐயும் இந்த டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும் ஒவ்வொரு டேமையா. இப்போ 3 இன்ட்டு 9 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு? 27. 5 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20. 16 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16. 18 இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. 18 இன்ட்டு இந்த 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. அப்புறம் 12 இன்ட்டு இந்த 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 12. 7 இன்ட்டு இந்த 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 28. அப்புறம் 4 இன்ட்டு இந்த 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36. ஸோ இப்போ நம்மளுக்கு எதுக்கெல்லாம் சம் கண்டுபிடிக்கணும்னா இந்த எஃப்க்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சம்மேஷன் எஃப் வேணும் நம்மளுக்கு. ஓகேவா? அதனால் சம்மேஷன் எஃப் வந்து தான் கேபிட்டல் என். அது வந்து இதுக்கு டோட்டல் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா அந்த காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 65ன்னு வருது. அதே மாதிரி எஃப்டிக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். எஃப்டியோட காலத்தில் உள்ளதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். எஃப்டி வந்து எவ்வளோ வருதுன்னா 3ன்னு வருது. எஃப்டி ஸ்கொயருக்கு அதே மாதிரி நீங்கள் டோட்டல் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 139 வருது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலாவை கீழே ஒரு தடவை நம்ம வசதிக்காக எழுதிட்டேன். இப்போ இந்த சி வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10ன்னு சொல்லியிருக்கோம். சியோட வேல்யூ வந்து நாங்கள் என்ன சொன்னேன்? 10 அப்படின்னு சொல்லேன். அந்த 10 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இன்ட்டு அப்புறம் இன்ட்டு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 139 போட்டுடலாம். டிவைடட் பை கேபிட்டல் என். கேபிட்டல் என் வந்து 65. ஸோ டிவைடட் பை 65. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படி போட்டேன். அப்புறம் சம்மேஷன் எஃப்டி. சம்மேஷன் எஃப்டியோட வேல்யூ வந்து 3. அதுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். டிவைடட் பை கேபிட்டல் என். கேபிட்டல் என்னோட வேல்யூ 65. அதுக்கு பதிலாக 65 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் ஸ்கொயர் போட்டிருக்கேன். வெளியில் ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 10 இன்ட்டு அப்படி எழுதியாச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 139 65ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 2.138 வருது. அப்புறம் இந்த மைனஸை நம்ம அப்படியே எழுதிட்டோங்க. அப்புறம் 3 65ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.04 வருது. ஓகேவா? இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் ஸ்கொயர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த 10 இன்ட்டுலாம் அப்படியே எழுதிட்டேன் இங்கே உள்ளதை. அப்புறம் 2.138 அப்படியே எழுதிட்டேன். இந்த மைனஸ் அப்படிங்க எழுதியிருக்கேன். இந்த 0.04 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.001 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் வெளியே இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல இந்த 10 இன்ட்டு அப்படியே எழுதிட்டேன். இந்த 2.138லேருந்து இந்த 0.001 வந்து சப்ட்ராக்ட் பண்ணனா 2.137 வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.137க்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த 2.137 நடுவில் எழுதிக்கிடுங்க. அதை விட குறையா இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ எடுங்க. அது 1 எடுத்திருக்கேன். இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ எடுங்க. அது 2.25 எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1க்கு ரூட் வந்து என்னன்னா 1 தான். 2.25ஓட ரூட் வேல்யூ வந்து 1.5. ஸோ இப்போ இந்த 2.25க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இங்கே எழுதணும். அது 1.25. இது மாதிரி 1.5க்கும் இந்த 1க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இங்கே எழுதிருக்கேன். அது 0.5. இந்த 1.25 இந்த 0.5ஆல் டிவைட் பண்ணி இங்கே எழுதிருக்கேன். அது 2.5. அப்புறம் இந்த 2.25க்கும் இந்த 2.137க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இங்கே எழுதிருக்கேன்.
அது 1.113. அப்புறம் அந்த 1.113 இந்த 2.5ஆல டிவைட் பண்ணி எழுதிருக்கேன். அது வந்து 0.04ன்னு வருது. இந்த 0.04ங்கிற ஆன்சரை இந்த 1.5ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுது. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.46ன்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த 1.46 தான் நம்மளுக்கு என்னன்னா இதனுடைய ரூட் வேல்யூ. ஸோ 10ஆல இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன கிடைச்சுன்னா 14.6ன்னு கிடைச்சிடும். ஸோ சிக்மாவோட ஆன்சர் 14.6 தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்.